ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு க்ரூடெக்ஸ் மோன். இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சக்தி திருமகன் 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க பொலிட்டிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த படத்துல விஜய் ஆண்டனி தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. அவருக்கு இது 25வது படம். சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கதையோட ஹீரோ குப்பத்தொட்டியில போட்டு போயிடுறாங்க. நம்ம கதையோட ஹீரோ டீ கிளாஸ் எல்லாம் கழுவி ஒரு மினிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு எடுபடியா வேலைக்கு சேர்ந்து பியூனா இருந்து எப்படி ஒரு மினிஸ்ட்ரியை ஆட்டி வைக்கக்கூடிய கிட்டுவா உருமாறி பல கோடி ரூபாய் ஸ்கேம பண்ணி யாருக்கு ஆப்படிச்சாரு, பிரசிடென்ட்டையே தூக்கி மாத்தி போற அளவுக்கு இவருக்கு எப்படி பவர் கிடைச்சிச்சு, மக்களுக்கு என்ன அட்வைஸ் பண்றாரு, கருத்து சொல்றாரு, இவரும் பாலிடிக்ஸ்குள்ள வந்து என்ன சம்பவம் பண்ண காத்துக்கிட்டு இருக்காருங்கிற லெவலுக்கு படத்துல இவ்வளவு விஷயத்த ஓப்பனா போல்டா பேசுவாங்களான்னு கண்டிப்பா நீங்களே யோசிப்பீங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு விஜய் ஆண்டனி பல ஷேட்ஸ்ல எஃபோர்ட் போட்டு நல்லாவே போல்டா ரஃப் அண்ட் டஃபா தான் படத்துல மிரட்ட ட்ரை பண்ணியிருக்காரு எல்லாரையுமே. ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் சிம்பிளான நீட்டான கிளியர் விஷனோட இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் த்ரில்லர் டிராமா. செஸ் போர்ட்ல பரமபதத்தை கலந்த லெவலுக்கு பல சீன்ஸ் பல இடத்துல வெடிச்சிருக்கு. பயங்கர ஓப்பனா போல்டான ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான் படம் ஃபுல்லா நிறைச்சு வச்சிருக்காங்க. நிறைய இன்சிடென்ட்ஸை கலெக்ட் பண்ணி ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. சர்க்காசமா ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் காமெடி படம் எடுத்துட்டாங்களோன்னு நீங்களே யோசிக்கிற அளவுக்கு கமர்ஷியலா மாஸ் எலமெண்ட்டையும் உள்ள நிறைச்சு வச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பே ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பரா இருந்துச்சு. ரேசியா செம்மையா கொண்டு போயிருந்தாங்க. ஓப்பனிங் 30 மினிட்ஸ்லேயே விஜய் ஆண்டனியை வச்சு அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. அவரோட ஐக்யூ லெவலுக்கு டஃப் தர அளவுக்கு வில்லனோட கேரக்டரைசேஷன் செகண்ட் ஹாஃப்ல செம ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இன்டர்வல் ட்விஸ்ட் நீட்டா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஆவரேஜா ப்ரெடிக்டபிளான ஒரு டோன்ல தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்குன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இன்னமுமே ஹீரோ ஹீரோனோட எமோஷனல் பாண்டிங்க ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தா படம் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஹனிமூன் ட்ரிப் போயிட்டு மர்டருக்கு பிளான் பண்றது எல்லாமே அல்டிமேட்டா இருக்குங்கிறது படத்துல செம்மையான ஒரு சீனா அமைஞ்சிருக்கு. அண்ட் படத்தோட மேஜரான ஹைலைட்டே டைலாக்ஸ் எல்லாமே பயங்கர பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் பே கிரிப்பிங்கா இருந்துச்சு. ஸ்டோரி ரொம்ப ஸ்டேபிளான ஒரு டோன்ல லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் ஜவ்வா இழுத்துட்டாங்களோட கண்டிப்பா நீங்களே யோசிக்கிற அளவுக்கு மக்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல கருத்து சொல்றேன்னு சொல்லி லைட்டா கடுப்பேத்திடுவாங்க. படம் டெக்னிக்கலா செம சவுண்டா நீட்டா இருந்துச்சு. நான் லீனியர் டெக்னிக்கல் பேட்டர்ன்ல செம்மையான சம்பவத்தை பண்ணி மாண்டேஜை வச்சு நிறைச்சு வாய்ஸ் ஓவர்ல பில்டப்பை கொடுத்து பல சீன்ஸை வச்சு ஒப்பேத்திட்டாங்க. ஐடியாவும் கண்டென்ட்டாவும் நல்ல கான்செப்டை இவங்க எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாலும் நரேஷன் எக்ஸிகியூஷன் ரொம்ப சட்டிலான ஒரு டோன்ல தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. டெம்ப்ளேட்டடான பிளாஷ்பேக் டிராமா போர்ஷனை தான் இங்கேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார்முலா குறையாம மாஸ் மூமெண்ட்டை ஏத்தணுங்கிறதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணதுனால செகண்ட் ஹாஃப்ல பல இடத்துல லாஜிக் அடி வாங்கிருச்சு. ஏன்னா ரொட்டீனான கார்பரேட் வில்லன் கான்செப்ட்ல விஜிலாண்டியா ஹீரோ மாதிரி பண்ணக்கூடிய சம்பவம் எல்லாம் எம்ஜிஆர் படத்திலே பார்த்துட்டேன்னு கண்டிப்பா நீங்களும் யோசிப்பீங்க. பட் இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் டிராமா டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. பட் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கோட் 2 மூவியை பார்த்து லைட்டா இன்ஸ்பயர் பண்ணி ரீமாடிஃபை பண்ணி எடுத்து வச்சிட்டாங்களோன்னு கேட்கற அளவுக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப டிக்டோவா சிமிலரா இருந்துச்சு பல சீக்வன்ஸ்ல. சோ இந்த வீக்கெண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டீசென்ட் வாட்சான ஒரு கேட்டகரிக்குள்ள இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி விஜய் ஆண்டனிக்காக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த சக்தி திருமகன் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா 6.6 அவுட் ஆஃப் 10. இந்த ரிவ்யூ செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you on love you all.